எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான இன்னைக்கு உண்டான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை ரொம்ப சுவாரஸ்யமா அதே சமயம் ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க, நேரடியா தேர்வுக்கு என்னென்னலாம் முக்கியமோ அதை வேகமா பாத்துரலாம். விழுப்புரம் எய்ம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பா உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. சரி வாங்க, முதல் செய்திக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு முக்கிய நிகழ்வுகள். நம்ம மாநிலத்துல நடந்ததால இதுல இருந்து கேள்விகள் வர வாய்ப்பு அதிகம். சோ ரொம்ப கவனமா கேளுங்க. தமிழ்நாட்டோட பசுமை எரிசக்தி பயணத்துல இது ஒரு செம்ம அப்டேட். இப்போ புதுசா ஒரு வெப் போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு விவசாயி கிட்ட சோலார் பேனல் போட இடம் இருக்கு, ஆனா முதலீடு பண்ண ஆள் இல்லைன்னா இந்த போர்ட்டல் மூலமா முதலீட்டாளரை நேரடியா கனெக்ட் பண்ண முடியும். இதனால திட்டங்கள் ரொம்ப வேகமா நடக்கும். அதுலயும் சென்னையில ட்ரோன் மூலமா இடத்த மதிப்பிடுறது, அடேங்கப்பா, டெக்னாலஜி வேற லெவல். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 50%. அதாவது 2030க்குள்ள நம்ம மாநிலத்தோட மின்சார தேவையில பாதி, அதாவது 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலிருந்து வரணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்து ஒரு நல்ல செய்தி. நம்ம சமூகத்தோட அடித்தளமா இருக்கிற அங்கன்வாடி ஊழியர்களோட சிறப்பு மாதாந்திர ஓய்வூதியம் கணிசமா உயர்த்தப்பட்டிருக்கு. நீங்க இதை அட்டவணையில பார்க்கலாம். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயா அதிகரிச்சிருக்காங்க. இது அவங்களோட சேவைக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். ஓகே, இப்போ தமிழ்நாடு தாண்டி தேசிய அளவுல என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தூய்மை இந்தியா திட்டத்துல இது ஒரு சூப்பரான மைல்கல். உத்தரப்பிரதேஷோட லக்னோ நகரம் ஜீரோ நியூ வேஸ்ட் சிட்டி, அதாவது பூஜ்ய புதிய கழிவுகள் நகரம்ங்கிற பெருமையை பெற்றிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க தினமும் சேர்ற 2100 டன் குப்பையும் முழுசா ப்ராசஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பல வருஷமா தேங்கி கிடந்த குப்பைகளை நீக்கி 25 ஏக்கர் நிலத்தை மீட்டெடுத்திருக்காங்க. இது நிஜமாவே ஒரு பெரிய சாதனை. இப்ப நாம பார்க்க போறது குடியரசுத் தலைவர் மாளிகையில நடந்த ஒரு நிகழ்வு. கிரந்தக் குதிர் அப்படின்னு ஒரு புதிய அறிவு மையத்தை திறந்து வச்சிருக்காங்க. சரி, அப்படி என்ன அதுல ஸ்பெஷல்? ஆமா, இந்த கிரந்தக்குதிர் உள்ள அப்படி என்னந்தான் இருக்கு? சொல்லப்போனா கிரந்தக்குதிர் ஒரு அறிவு புதையல் மாதிரி. இங்க 11 இந்திய மொழிகள்ல எழுதப்பட்ட பழங்கால ஓலைச்சுவடிகள், அப்புறம் 2300க்கும் அதிகமான அரிய புத்தகங்கள் இருக்கு. இது வெறும் ஒரு லைப்ரரி மட்டும் இல்ல, ஞான பாரதம்ங்கிற ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு பகுதி. நம்மளோட அறிவு பொக்கிஷங்களை அடுத்த தலைமொழிக்கு கொண்டு போறதுதான் இதோட நோக்கம். புவியியல் சம்பந்தமா ஒரு முக்கியமான அப்டேட். அக்டோபர் மாசம் ஆரம்பிச்ச வடகிழக்கு பருவமழை இப்போ ஜனவரி 19ஆம் தேதியோட அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்துருச்சுன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. காரணம், வறண்ட வடதிசை காற்று வலுப்பெற்றதுதான். இதனால தமிழ்நாடு, கேரளா மாதிரி தென் மாநிலங்கள்ல மழைக்காலம் முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். அறிவியல் மற்றும் அரசு திட்டங்கள், டெக்னாலஜி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள்ல என்னென்ன புதுசா வந்திருக்குன்னு பாப்போமா? இந்தியாவோட விண்வெளித்துறையில ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். குஜராத்ல அசிஸ்டா ஸ்பேஸ்னு ஒரு நிறுவனம் இந்தியாவோட முதல் தனியார் செயற்கைக்கோள் தயாரிப்பு தொழிற்சாலையா அமைக்கிறாங்க. இதுநாள் வரைக்கும் அரசு மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த வேலையில இப்போ தனியாரும் வர்றது இந்தியாவோட விண்வெளி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும். அடுத்து பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு. பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள், நபார்டு வங்கி, அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்திருக்காங்க. குறிப்பா நபார்டு ஊழியர்களுக்கு சராசரியா 20% வரைக்கும் உயர்வு இருக்கு. இது அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதோட பொருளாதாரத்துக்கும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். தெருவோர வியாபாரிகளுக்காக கொண்டுவரப்பட்ட பிஎம் ஸ்வாநிதி திட்டம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. 2020ல ஆரம்பிச்ச இந்த திட்டத்துல இப்போ ஆந்திராவில கிரெடிட் கார்டு வசதியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால அவங்க ரொம்ப சுலபமா கடன் வாங்கி தங்களோட தொழிலை இன்னும் விரிவுபடுத்த முடியும். இது ஒரு அருமையான முயற்சி. கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான பகுதி இது, விருதுகளும் முக்கிய நாட்களும். இதுல இருந்து நேரடியா கேள்விகள் வரலாம். சோ கொஞ்சம் கவனம். நம்ம ரேஷன் கடை சிஸ்டத்தை டிஜிட்டல் ஆக்கின அன்னச்சக்ரா திட்டத்துக்கு உலக அளவுல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த திட்டம் ரொம்பவே பெருமை வாய்ந்த பிரான்ஸ் எடல்மேன் விருதுக்கு இறுதிச் சுற்று வரைக்கும் போயிருக்கு. இந்த விருது எவ்ளோ பெரியதுன்னு தெரியுமா? இத ஆபரேஷன்ஸ் ரிசர்ச் துறையின் நோபல் பரிசுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விருதுக்கு நம்ம பொது விநியோக திட்டம் போட்டி போடுறது உண்மையிலே நமக்கெல்லாம் பெருமையான விஷயம். ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். சரி, ஏன் இந்த தேதியை தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா 1950ல இதே நாள்ல தான் நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது. நம்ம ஜனநாயகத்தோட அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் இது. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், எனது இந்தியா எனது வாக்கு.
இது மட்டும் இல்லாம SBVP மாதிரி வாக்காளர் விழிப்புணர்வு திட்டங்களையும் தேர்தல் விதிமீறல்களை உடனுக்குடன் புகார் செய்ய விஜில் செயலியையும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஜனவரி 24 உத்தரப்பிரதேசம் மாநில தினம். முன்னாடி ஐக்கிய மாகாணம்னு சொல்லப்பட்ட பகுதி தான் 1950ல இதே நாள்ல உத்தரப்பிரதேசம்னு பெயர் மாறுச்சு. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகவும் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணமாகவும் திகழுது. இன்னைக்கு நாம பார்த்த ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப முக்கியமானது. மாநிலத்தோட எரிசக்தி கொள்கையா இருக்கட்டும், தேசிய அளவுல கிடைக்கிற அங்கீகாரமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம தேசத்தோட வளர்ச்சியை காட்டுது. இதுல இருந்து எந்த பகுதியில கேள்வி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிங்க, தொடர்ந்து படிங்க. நாம அடுத்த பகுதியில சந்திப்போம். நிச்சயம் வெற்றி பெறுவோம்.